Hey guys, data structures and algorithms அப்படின்ற இந்த வார்த்தையை உங்களை சுத்தி நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. What is data structures? Why data structures? How to get started in data structures அப்படின்ற இந்த 3 क्वेश्चनக்கும் நீங்க ஆன்சர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள data structuresனா என்ன அப்படின்ற ஒரு சூப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆஃப்டர் திஸ் வீடியோ data structures and algorithmsல நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ்னா என்னன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேட் அண்ட் பென் எடுத்துட்டு ரெடியாக உட்காருங்க. அங்கங்க நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்க அந்த நோட்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபியூச்சர்லையும் கூட நீங்க உங்களோட நோட்ஸை பார்த்து ரெஃபர் பண்றப்ப உங்களுக்கு புரிதல் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டேட்டா? எனி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் இஸ் கால்ட் டேட்டா. உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அது டேட்டா தான். உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கலாம், ஒரு நம்பர் இருக்கலாம், இல்ல ஒரு போட்டோ இருக்கலாம், ஒரு வீடியோ இருக்கலாம். இது எல்லாத்தையும் தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைலோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு பதிலா 1234 அப்படின்றத என்னோட பாஸ்வேர்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க சொன்ன அந்த 1234 இது ஒரு டேட்டா. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்பர்ஸை தவிர இருக்கிற மற்ற எல்லா டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோல நம்ம நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாவை வச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். டேட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் ஒரு வார்த்தையில சொல்றேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்டர். நம்ம கிட்ட நிறைய செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம் சோ தட் நமக்கு எப்ப தேவையோ அதை நம்மளால ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணிக்க முடியுது. எவ்வளவு ஈஸியா நம்மளால அந்த ஒரு டேட்டாவை எடுக்க முடியுது, எவ்வளவு ஈஸியா நம்மளால ஒரு இடத்துல ஒரு டேட்டாவை வைக்க முடியுது. இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் எவ்வளவு வேகமா நம்மளால பண்ண முடியுது அப்படின்றது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு பிராக்டிகலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். என் கையில இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 டைப் ஆஃப் சாக்லேட்ஸ்ல மில்கி பார் மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் டைமர் ஆன் பண்ணிக்க போறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ இந்த மில்கி பாரை மட்டும் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. பட் இதே இந்த டேட்டா, இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேண்டமா கண்ணாப்பினான்னு இல்லாம இது எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ என் முன்னாடி ஒரு 3 பாக்ஸ் இருக்கிறதா நான் வந்து அசியூம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட்டும் உள்ள வரப்ப நான் அதோட பாக்ஸ்ல எடுத்து போட போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்னிக்கர்ஸ் உள்ள வருது அப்படின்னா நான் அதை தனியா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறேன். அடுத்து மில்கி பார் உள்ள வருது அப்படின்னா மில்கி பாரை நான் தனியா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறேன். அடுத்து கிட்கேட் வருது அப்படின்னா கிட்கேட்டை நான் தனியா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவுமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. இப்போ திரும்பவும் நான் மில்கி பார் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ண போறேன். இப்போ நான் திரும்பவும் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 மில்கி பார் இருக்கு. இப்போ முன்னாடி நான் கவுண்ட் பண்ண டைமுக்கும் இப்போ நான் கவுண்ட் பண்ண டைமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என்னால ரொம்ப ஃபாஸ்டாவே எத்தனை மில்கி பார் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்டா? இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம டேட்டாவை எந்த அளவுக்கு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் சோ தட் அந்த டேட்டா மேல நம்ம பண்ற ஆப்ரேஷன் ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு. இதை பண்றதுக்காக தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம். இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை படிக்க போறோம். இப்போ நான் இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமா வச்சிடுறேன். இப்போ நம்ம கார்ல போறோம் இல்ல நம்ம பைக்ல போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீடை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? நமக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்கும். கரெக்டா? இந்த ஸ்பீடோமீட்டர்ல கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு 20 40 50 60 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க கிலோமீட்டர் பெர் ஹார்ல. கரெக்டா? இதே மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல டிஃபரெண்ட் டைப் இருக்கு. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டிஃபரெண்ட் சினாரியோஸ்ல யூஸ் பண்ணுவோம். இங்க ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஸ்பீடையும் மெஷர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர் தேவை. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடோமீட்டர் தான் நம்ம பிக் ஓ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்பீடோமீட்டர்ல 0 25 80 100 இந்த மாதிரி 4 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்காக கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு n² வருது. ஓகே, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா அது n² அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து n
n ஸ்கொயரை விட ஸ்பீடா இருக்கிறத நம்ம n அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இந்த n விட ஸ்பீடா இருக்கிறத log n அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து அந்த log n விட ஸ்பீடா இருக்கிறத 1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ big O of n ஸ்கொயர், big O of n, big O of log n, big O of 1. இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம மெஷர் பண்ண போற ஸ்பீடோமீட்டர். என்ன இது big O, என்ன இது ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லி இங்க உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரலாம். இப்போ ஆக்சுவலா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து அதுல நம்ம நம்பர்ஸை வச்சு இந்த ஸ்பீடோமீட்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ தட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இந்த big O அப்படின்றது எல்லாமே will make sense. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, அது என்ன அப்படின்னா அரே அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சேம் 3 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட 3 சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு மில்கி பார், அடுத்து கிட்கேட், அடுத்து ஸ்னிக்கர். ஓகே, மில்கி பார்ல நம்ம கிட்ட எத்தனை சாக்லேட் இருந்துச்சு அப்படின்னா 7 சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அடுத்து கிட்கேட்ல நம்ம கிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அடுத்து ஸ்னிக்கர்ல நம்ம கிட்ட 5 சாக்லேட்ஸ் இருந்துச்சு. இங்க 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்கு. இது மூணுக்கும் ஒரு கவுண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் தனித்தனியா நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இது எல்லாத்துக்கும் ஒரு கண்டெய்னர் போட்டு அதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பேரை தான் நம்ம வந்து அரே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு, ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஒன்று நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு பேரு அரே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம 4 விதமான ஆபரேஷன் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன். ஆல்ரெடி இருக்கிற செட்ல நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவோம். அடுத்து டெலிஷன். இருக்கிற எலிமெண்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம டெலீட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம சர்ச் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் வேணும், 3 அப்படின்ற நம்பர் வேணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஆப்ரேஷன் சர்ச்சிங். அடுத்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா டிராவர்சல். ஓகே, ஒரு அரே இருக்கு இல்ல ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லா நம்ம முன்னாடி பின்னாடி போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம டிராவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பேசிக்கலி இந்த டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்றப்ப அந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத தான் big O அப்படின்ற ஸ்பீடோமீட்டர் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இது ஒன்னொன்னா பண்ண உங்களுக்கு இது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியாம இருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, டெஃபினட்டா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அரேல ஒரு எலிமெண்ட்டை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி கிட்கேட் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 கிட்கேட்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 4 கிட்கேட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு கிட்கேட் வந்து ஆட் பண்ண போறோம். அப்போ 4 + 1. ஸோ நமக்கு எத்தனை கிட்கேட் ஆச்சு? இப்போ நம்ம கிட்ட 5 கிட்கேட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப big O of 1. ஓகே, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் big O of 1. எப்படி இது big O of 1 அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ ஒரு கிட்கேட் ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்க என்ன பண்றீங்க? கிட்கேட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிட்கேட் பாக்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றது தெரியறதுனால ஜஸ்ட் ஒரு சாக்லேட்டை எக்ஸ்ட்ராவா நீங்க அதுல ஆட் பண்ணிடுறீங்க. இப்போ ஆல்ரெடி அங்க கிட்கேட் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிட்கேட் வந்து அங்க ஆல்ரெடி 4 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டா? இப்போ 4 கிட்கேட் இருக்கிற இடத்துல லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு 40 கிட்கேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 40 கிட்கேட்ல புதுசா ஒன்று ஆட் பண்ண போறீங்க. 40 + 1 41. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட 4 தான் இருந்துச்சு. அந்த 4ல எக்ஸ்ட்ராவா நம்ம ஒன்று ஆட் பண்றப்ப நமக்கு ஒரு டைம் ஆயிருக்கும், x டைம் ஆயிருக்கும். கரெக்டா? லெட்ஸ் சே 1 மினிட் ஆகுதுன்னு. இப்போ திரும்பவும் 40 கிட்கேட்ல ஒன்று ஆட் பண்றோம். இப்பயும் அதே 1 மினிட் தான் நமக்கு ஆகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அதுல இருக்கிற லொகேஷன் தெரியும். ஜஸ்ட் 1 மட்டும் ஆட் பண்ணணும். கரெக்டா? இப்போ 440க்கு பதிலா இந்த இடத்துல 400 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 சாக்லேட்ஸ் இருக்கு. திரும்பவும் என்ன பண்றீங்க? அந்த 400 சாக்லேட்ல ஒரு சாக்லேட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இப்பயும் அதே 1 மினிட் தான் ஆகும். சோ இங்க உங்களோட டைம் கான்ஸ்டன்ட் big O of 1 அப்படின்றப்ப it doesn't depend on number of data you have. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. 100 டேட்டா இருக்கு, 200 டேட்டா இருக்கு, 1000 டேட்டா இருக்கு. எவ்வளவு டேட்டா இருந்தாலும் இது மேலே ஏறினாலும் சரி கீழே இறங்கினாலும் சரி அதுல நீங்க பண்ற ஆபரேஷனோட டைம் கான்ஸ்டன்ட் டைமா இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம big O of 1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஆபரேஷனுக்கு போகலாம், which is deletion. ஓகே, அதே மாதிரி நம்ம கிட்ட இப்போ அரே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த அரேல 7 4 5 அதே தான் மில்கி பார், கிட்கேட், ஸ்னிக்கர்ஸ். இப்போ இந்த அரேல நான் உங்களை என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா ஸ்னிக்கர்ஸ்ல ஒன்னு டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? 5 இருக்கிற ஸ்னிக்கர்ல ஒன்னு டெலீட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்க கைக்கு எவ்வளவு வரும்? 4. இப்போ இதோட big O என்ன? ஸ்பீடோமீட்டர்ல கால்குலேட் பண்றப்ப big O of
1. கரெக்டா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இடம்னு சொல்லி தெரியும். அந்த இடத்துக்கு போறீங்க, அந்த எலிமெண்ட் எடுக்கிறீங்க, அதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்னிக்கரோட கவுண்ட் 50 இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? திரும்பியும் அந்த 50 எடுப்பீங்க, அந்த 50ல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணுவீங்க. இப்பயும் டைம் என்னதான்? கான்ஸ்டன்ட் டைம் தான். 500 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 500 எடுப்பீங்க, ஒன்று மைனஸ் பண்ணுவீங்க, 499. இங்க டைம் திரும்பவும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இந்த டெலிஷன் ஆப்ரேஷனுக்கும் பிகோ என்னதான்? 1 தான். இப்போ உங்களுக்கு பிகோ ஆஃப் 1 என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிகோ நோட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆபரேஷனுக்கு போலாம். ஓகே, இப்போ சர்ச்சிங். நம்ம ஒரு அரேல சர்ச் பண்ண போறோம். இங்க நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா பிகோ ஆஃப் n அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த இடத்துல வந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ இப்போ அதே மாதிரி அரே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அரேல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே 7 இருக்கு, 4 இருக்கு, அண்ட் தென் 5 இருக்கு. ஓகேவா? ஸோ 7 மில்கி பார், கிட்கேட், ஸ்னிக்கர். இப்போ ஓவராலா என்கிட்ட மில்கி பார் நிறையா இருக்கா, கிட்கேட் நிறையா இருக்கா, ஸ்னிக்கர் நிறையா இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற அரே ஃபுல்லா நான் போய் ஒன்று ஒன்றா தேடி என்ன சாக்லேட் என்கிட்ட நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பாக்ஸை போய் பார்க்குறேன். ஓகே, மேக்ஸிமம் சாக்லேட் என்ன இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸை போய் பார்க்குறேன். லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் நான் வந்து மில்கி பார் பாக்ஸ் பார்க்குறேன். ஸோ மில்கி பார்ல எனக்கு எத்தனை இருக்கு? 7 இருக்கு. அடுத்த பாக்ஸ்ல எனக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் எழுதிருக்கிறதுனால எனக்கு தெரியும், பட் ஆக்சுவலி லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு பாக்ஸா தான் போய் பார்க்க போறேன். ஒன்னொன்னுலயும் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் முடிச்சோடனே அடுத்த பாக்ஸ் போறேன். இப்போ அடுத்த பாக்ஸ்ல கிட்கேட்ல 4 இருக்கு. ஓகே, 4 இருக்கு. இப்போ நான் இந்த 4 ஆல்ரெடி இருக்கிற 7ஓட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 7 தான் பெருசு, நான் 7ஓட விட்டுறேன். அடுத்து நான் என்ன பண்றேன்? பக்கத்து பாக்ஸுக்கு போறேன். இப்போ இந்த பக்கத்து பாக்ஸையும் நான் என்ன பண்றேன்? இந்த 7ஓட கம்பேர் பண்றேன். ஸ்டில் 7 தான் பெருசு. அப்போ இருக்கிறதுலயே மில்கி பார் தான் என்கிட்ட நிறைய இருக்கு, மில்கி பார்ல தான் 7 இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதை நான் பிகோ ஆஃப் n அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். இப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? என்கிட்ட 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? 1 2 3. இந்த 3 தான் நான் n அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, என்னோட மொத்தம் என்கிட்ட எத்தனை டேட்டா இருக்கோ அதை வந்து நான் n அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற 3 பாக்ஸையும் ஒண்ணா நான் போய் பார்த்தேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் பாக்ஸை போய் பார்க்கறேன். அடுத்து செகண்ட் பாக்ஸை போய் பார்க்கறேன். அடுத்து தேர்ட் பாக்ஸை போய் பார்க்கறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிகோல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா பாக்ஸையும் போய் நம்ம பார்க்கவே இல்லை. டைரக்டா ஒரே ஒரு பாக்ஸை பார்க்கறோம், அந்த பாக்ஸ்ல ஒரு ஆபரேஷன் பண்றோம், முடிஞ்சு. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஐட்டம், எத்தனை ஐட்டம் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல, எத்தனை ஐட்டம் அந்த அரேல இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா போய் பார்க்கணும். சோ நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டமே நம்ம போய் பார்த்துறோம். சோ அதை தான் நம்ம பிகோ ஆஃப் n அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா லெட்ஸ் சே உங்ககிட்ட 3 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 பாக்ஸஸையும் பார்ப்பீங்க. அதுதான் இங்க பிகோ ஆஃப் n. இப்போ உங்ககிட்ட 300 டேட்டா இருக்கு அப்படின்னா உங்களோட டைமும் என்ன ஆகும்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எவ்வளோ டேட்டா உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்பீடும் என்ன ஆகும்? கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ 3 இருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு லெட்ஸ் சே உங்களுக்கு 3 மினிட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து 30 இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். 300 டேட்டா இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு 300 மினிட்ஸ் ஆகும். இங்க டைம் வந்து லீனியர் டைம். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிகோ ஆஃப் 1 பார்த்தோம். பிகோ ஆஃப் 1 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டைம். ஓகே, இப்போ நம்ம பிகோ ஆஃப் n பார்க்குறோம். இதை நம்ம லீனியர் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸ்பீடோமீட்டர்ல 2 கான்செப்ட் முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு போகலாம். அடுத்து என்ன அப்படின்னா பிகோ ஆஃப் n ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்பீடோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு? பிகோ ஆஃப் n ஸ்கொயர், அடுத்து பிகோ ஆஃப் n, அடுத்து பிகோ ஆஃப் லாக் n, அடுத்து பிகோ ஆஃப் 1. ஓகே, இதுல நம்ம பிகோ ஆஃப் 1 அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பிகோ ஆஃப் n அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். நமக்கு இன்னும் 2 பெண்டிங்ல இருக்கு, பிகோ ஆஃப் n ஸ்கொயர், பிகோ ஆஃப் லாக் n. இப்போ நம்ம பிகோ ஆஃப் n ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. பிகோ ஆஃப் n ஸ்கொயர்ன்றது ரொம்ப ஸ்லோ, பிகோ ஆஃப் nன்றது இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட், பிகோ ஆஃப் லாக் nன்றது ஃபாஸ்ட், பிகோ ஆஃப் 1ன்றது சூப்பர் ஃபாஸ்ட். ஓகே, அந்த ஸ்பீடோமீட்டர்ல ஆர்டர்ல தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பிகோ ஆஃப் n ஸ்கொயர். ஓகே, இங்க இட் கெட்ஸ் ட்ரிக்கி. ஓகே, கேர்ஃபுல்லா கவனிங்க. பிகோ ஆஃப் 1 அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம். ஓகே, இங்க பிகோ அப்படின்றதே நம்ம கிட்ட n இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா
கூடுறப்ப இறங்குறப்ப டைம் கூடுதா குறையுதா, இதுதான் கான்செப்ட். இதுதான் பிக் O அப்படின்னு சொல்லி சொல்றோம். டேட்டா கூடினாலும் குறைஞ்சாலும் கான்ஸ்டன்ட் டைமா இருக்கு அப்படின்னா அது பிக் O ஆஃப் 1. அடுத்து பிக் O ஆஃப் n. டேட்டா கூட கூட டைமும் அதே மாதிரி கூடுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு n = 3 டேட்டா இருக்கு அப்படின்னா டைமும் லெட்ஸ் சே 3 minutes ஆகுது. 10னா 10 minutes ஆகுது அப்படின்னா இங்க லீனியர் டைம். ஓகேவா? பட் பிக் O ஆஃப் n² அப்படின்றத குவாட்ரட்டிக் டைம்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்ககிட்ட நோட் பண்ணிருந்தா டெஃபினட்டா எடுத்து என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். A, B, C. ஒரு கிளாஸ் ரூம்ல 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேரும் இன்னொருத்தர் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் A வந்து போயிட்டு B கூட ஹேண்ட் ஷேக் பண்றாரு. அடுத்து A வந்துட்டு திரும்பவும் C கூட ஹேண்ட் ஷேக் பண்றாரு. ஓகே, இப்போ அதே மாதிரி பியும் சியும் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, பி என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் A கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அடுத்து பி என்ன பண்றாங்க? C கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. ஓகே, இப்போ அடுத்து C என்ன பண்ணுவாங்க? C A கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. C B கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. இங்க ஆக்சுவலா 6 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா AB ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ABனாலும் BAனாலும் ஒன்று தான். AB 2 பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. அப்போ ABயும் ஒன்று தான், BAவும் ஒன்று தான். கரெக்டா? ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ AB ஒரு ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கு. அடுத்து ACயும் CA இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ AC ஹேண்ட் ஷேக் வந்து நமக்கு நடந்திருக்கு. அடுத்து வந்து BC CB ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் வந்து லாஸ்ட்ல உள்ளதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டோட்டலாக எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கு அப்படின்னா 3 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ABC 3 பேரும் ஒருத்தரை ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா 3 ஹேண்ட் ஷேக்ஸ் நடக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே மேக்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. டோட்டலா எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஒரு ரூம்ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் ஒருத்தன் இருக்கேன் அண்ட் என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் எத்தனை ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன்? நான் 2 ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன். கரெக்டா? n = 3 அப்படின்னா ஹேண்ட் ஷேக் எத்தனை பண்றேன்? 2 பண்றேன். கரெக்டா? இப்போ n = 10. ஒரு ரூம்ல 10 பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தர் அப்படின்னா இப்போ நான் எத்தனை ஹேண்ட் ஷேக் பண்ணுவேன்? 9 ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? 9 ஹேண்ட் ஷேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்ன இன்க்ளூட் பண்ணாம. ஓகே, 1 2 3 4 5 6ன்னு நான் 9 பேர்கிட்டே போய் ஹேண்ட் ஷேக் கொடுத்தேன் அப்படின்னா 9 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும். அப்போ ஹேண்ட் ஷேக்ஸ் = n - 1. ஓகே, ஹேண்ட் ஷேக்ஸ் = n - 1. n - 1. ஓகே, n எத்தனை இருக்கோ அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா அத்தனை ஹேண்ட் ஷேக். கரெக்டா? ஸோ ஒரு ரூம்ல 10 பேர் இருக்காங்க. ஸோ 10 × 10 பேரும் அங்க இருக்கிற மீதி இருக்கிறவங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னா ஹேண்ட் ஷேக் எத்தனை சொன்னேன்? n - 1 அப்படின்றத நான் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? ஸோ அதாவது நல்லா கவனிங்க, நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் கூட ஹேண்ட் ஷேக் பண்றேன் அப்படின்னா 1 × n - 1. நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் கூட ஹேண்ட் ஷேக் பண்றேன். டோட்டலா 10 பேர் ரூம்ல இருக்காங்க. நான் ஒருத்தர் மட்டும் எல்லாரும் கூட ஹேண்ட் ஷேக் பண்றேன் அப்படின்னா 1 × 10 - 1. அப்போ 1 × 9. ஸோ டோட்டலா எத்தனை ஹேண்ட் ஷேக்? 9 ஹேண்ட் ஷேக். கரெக்டா? இப்போ ஒருத்தருக்கு பதிலா 10 பேரும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். 10 × n. n அப்படின்றது 10 தான். ஸோ 10 × 10 = 100 and 10 - 10 = 90. ஸோ டோட்டலாக இங்கே 90 ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும். இதை நான் திரும்பவும் 10க்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அதே நம்பரில் பண்ணுறேன். அதாவது 3 × 3 - 1. இங்கே வந்து n என்னது? 3. ஓகே, ஸோ 3 3s are 9 - 3. ஸோ டோட்டலாக எத்தனை ஹேண்ட் ஷேக்? 6 ஹேண்ட் ஷேக்ஸ். ஸோ 3 பேர் இருந்தால் 6 ஹேண்ட் ஷேக்ஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த AB AC BA BC CA CB. ஓகே, நமக்கு இந்த கால்குலேஷன் மாதிரியே இங்கே நமக்கு 6 ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக 6 ஹேண்ட் ஷேக்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே நம்ம என்ன பண்ணோம்? டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த BA தேவையில்லை அண்ட் இந்த CAவும் தேவையில்லை, CBயும் தேவையில்லை. அப்போது நமக்கு என்ன வருதோ ஆக்சுவல் ஹேண்ட் ஷேக் டிவைடட் பை 2. ஓகே, அப்போ நமக்கு ஆக்சுவலாக 3 ஹேண்ட் ஷேக்ஸ் வருது. ஸோ எத்தனை ஹேண்ட் ஷேக் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா
n into n minus 1 divided by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எத்தனை ஹேண்ட்ஷேக் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது 3 பேர் ரூமில் இருக்காங்க அப்படின்னா 3 ஹேண்ட்ஷேக். ஓகே, அடுத்து 5 பேர் ரூமில் இருக்காங்க அப்படின்னா 10 ஹேண்ட்ஷேக்ஸ் நமக்கு வரும். அடுத்து 10 பேர் ரூமில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு இங்கே எத்தனை ஹேண்ட்ஷேக்ஸ் வரும்? ஆல்மோஸ்ட் 45 ஹேண்ட்ஷேக்ஸ் வரும். இங்கே தான் கான்செப்டே இருக்குது. பிக் ஆஃப் n அப்படின்றது லீனியர் டைம். ஆனால் இங்க இதோட டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் n வந்து 3 இருக்கிறப்ப நமக்கு வந்து இங்க ஆபரேஷன்ஸ் 3 இருக்கு. பட் வந்து n 5 ஆகுறப்ப n க்ரோ ஆகுறப்ப இந்த பக்கம் இருக்கிற டைம் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. இங்க 5 இருக்கிறதுனால இங்க 5 வரல, இங்க 5 இருக்கிறதுனால இங்க நமக்கு 10 வருது. 10 ஹேண்ட்ஷேக்ஸ் நடக்குது. அடுத்து n இன்னும் கொஞ்சம் கூடுறப்ப n இன்னும் கொஞ்சம் 10 ஆகுறப்ப ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலா 45 போயிருது நமக்கு. ஓகே, ஸோ n கொஞ்சம் கூடுனா என்னோட அதாவது டோட்டல் டேட்டா கொஞ்சம் கூடுனாலே டைம் அதை விட அதிகமாக கூடுது அப்படின்றதுனால தான் இதை நம்ம குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் பிக் ஆஃப் n ஸ்கொயர். இந்த n ஸ்கொயருக்கு எப்படி அரைவ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்க டீகோட் பண்ணாலே போதும். n into n n ஸ்கொயர், அடுத்து n into -1 -n டிவைடட் பை 2. ஓகே, இதை தான் நம்ம வந்து இதுலயே எது மெஜாரிட்டி, இதுல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா n ஸ்கொயர். ஸோ இந்த n ஸ்கொயர் தான் நம்ம இந்த இடத்துல பிகோல யூஸ் பண்றோம். என்னோட n ஸ்கொயர் கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மி. அதாவது இப்போ நம்ம வந்து 10 பேர் ரூம்ல இருக்காங்க அப்படின்னா 45 ஹேண்ட்ஷேக்ஸ் நடக்குது. ஓகே, இந்த 45 அப்படின்றது தான் ரொம்ப பெரிய நம்பர். அதனால நம்ம அந்த n வந்து பெருசா நம்ம கண்டுக்காம அதே மாதிரி இந்த 2 அப்படின்ற இந்த நம்பருமே கான்ஸ்டன்ட். ஸோ அதை ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பிக் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்றத மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் பிக் ஆஃப் n ஸ்கொயர். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது பிக் ஆஃப் லாக் n. லாக் அப்படின்னாலே டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ரொம்ப சிம்பிளா லாக் அப்படின்னா டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து நம்ம பாதி எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னும் மேத்தமெட்டிக்கல் டர்மா நீங்க லாக் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நான் ரொம்ப சிம்பிளா டிவைடட் பை 2 அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த லாக் என்ன ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த டிக்ஷனரியில ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நீங்க வந்து அர்த்தம் கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்க ரொம்ப ரேண்டமா டிக்ஷனரியை ஓபன் பண்றீங்க. இப்போ நீங்க ரேண்டமா டிக்ஷனரியை ஓபன் பண்றப்ப கேட் அதாவது ABC அந்த C வரிசையில இருக்கிற பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகுது. இப்போ உங்களுக்கு தேவையான வேர்ட் உங்க டிக்ஷனரியில நீங்க அடுத்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா முன்னாடி நீங்க திருப்ப அந்த பக்கத்தை திருப்ப அங்க வந்து உங்களுக்கு H அப்படின்ற அந்த ஹெலிகாப்டர் அப்படின்ற வேர்டு கரெக்டா நீங்க C அப்படின்ற பக்கத்துல இருந்து பின்னாடி போக மாட்டீங்க. ஸோ AB அப்படின்ற டேர்மை கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அங்கிட்டு இருக்கிறத மட்டும் பாக்குறீங்க. இப்படி நீங்க ஒரு செட் ஆஃப் போர்ஷனை கம்ப்ளீட்டா டிவைட் பண்றீங்க பாத்தீங்களா, டிவைடட் பை 2 கம்ப்ளீட்டா அந்த ஒரு செட் ஆஃப் போர்ஷனை டிவைட் பண்றீங்க இல்லையா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குது பாத்தீங்களா, இதுதான் லாக் n அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து நான் இன்னும் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே சார்ட்டடா இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சே 56 67 78 88 90 120. ஓகே, இந்த மாதிரி சார்ட்டடா இருக்கு. இப்போ 90 அப்படின்ற நம்பரை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, எந்த பாக்ஸ்க்குள்ள எது இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. 90 அப்படின்ற நம்பரை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரேண்டமா ஒரு பாக்ஸை சூஸ் பண்றீங்க. நீங்க ரேண்டமா சூஸ் பண்ண பாக்ஸ்ல 78 இருக்கு. ஓகேவா, நீங்க 78 அப்படின்ற பாக்ஸை சூஸ் பண்ணதுனால இதுக்கு அங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தேவையான நம்பர் என்ன 90. ஸோ 90 எங்க இருக்குன்னு தான் நீங்க தேட போறீங்க. அதனால இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு இங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்க 90 கண்டுபிடிப்பீங்க. இங்க நீங்க ஒரு பார்ட்டை ஃபுல்லா கட் பண்றீங்க பாத்தீங்களா. ஸோ அதை நம்ம தேட தேவையில்லை, அந்த டைம் நமக்கு குறைஞ்சிருச்சு. இதை தான் நம்ம பிக் ஆஃப் லாக் n அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம பிகோ ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற அந்த 4 டைப் ஆஃப் ஸ்பீடையும் இப்போ கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிகோனா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, டேட்டானா என்ன, இது எல்லாம் எப்படி கம்பைண்டா சேர்ந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்னொன்னும் எவ்வளோ ஸ்பீடா எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுது அப்படின்றது ஐடி கம்பெனிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால தான் நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த அல்காரிதம்ஸ் ரிலேட்டடா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அண்ட் இந்த 4 டைப் ஆஃப் பிகோ மட்டும் தான் அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு. பட் இந்த 4 தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் தி ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் அன் அல்காரிதம் இஸ் கால்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லை ஆல்காரிதமோட ஸ்பீடை மெஷர் பண்றோம் பாத்தீங்களா, இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எல்லாமே ஓகே. இப்போ ஆல்காரிதம்னா என்ன,
அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் இஸ் ஆல்கரிதம்? ஆல்கரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கிச்சன் போறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட கிச்சன்ல உங்களுக்கு முன்னாடி நிறைய பாக்ஸஸ் இருக்கு. மஞ்சத்தூள் அழகா ஒரு டப்பால போட்டிருக்கு, மிளகுத்தூள் அழகா ஒரு டப்பால போட்டிருக்கு. இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே ஒரு சில டேட்டாஸ். இந்த டேட்டா எல்லாமே ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு சாம்பார் நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த சாம்பாரை ஒருத்தரும் பண்ற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருத்தரும் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு சாம்பார் வைக்கணும். ஓகே, மதியானம் அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ டக்குன்னு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா 10 ஸ்டெப்ல அவங்க சாம்பார் வச்சு முடிச்சிருவாங்க. இப்போ இன்னொருத்தவங்க வராங்க, இவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, இவங்க ரொம்ப டேஸ்டா சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 10 ஸ்டெப்புக்கு பதிலா இவங்க 20 ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க அந்த சாம்பாரை வைக்கிறதுக்கு. இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மஞ்சத்தூள் எடுத்து போடுறாங்க, செகண்ட் ஸ்டெப்ல பருப்பு எடுத்து போடுறாங்க. எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது, பட் ஸ்டில் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாறுது பாத்தீங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பையும் தான் நம்ம ஆல்கரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கூட சேர்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இந்த அரேல 5, 10, 55, 60, 20 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 60 அப்படின்ற நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நான் அரே அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 60 அப்படின்ற நம்பர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 60 அப்படின்ற நம்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, செக் ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து செக் பண்றேன் 60 இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 5 இருக்கு, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸை விட்டுட்டேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன்? ஸ்டெப் 2, செக் செகண்ட் பாக்ஸ். ஓகே, நான் செகண்ட் பாக்ஸை செக் பண்றேன், இதுல 60 இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து தேர்ட் பாக்ஸ், அடுத்து ஃபோர்த் பாக்ஸ். ஃபோர்த் பாக்ஸ்ல நான் ஃபைண்ட் பண்றேன். இங்க ஒரு ஸ்டெப்பா நான் போய் ஒரு பாக்ஸா தேடுறேன். இதுக்கு பேரு லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, இதான் நம்ம லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த லீனியர் சர்ச்சுக்கு பேர் தான் ஆல்கரிதம். ஸோ டேட்டானா என்னன்னு பார்த்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் தென் பிகோ ஆர் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஆல்கரிதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், எதுக்காக இது இவ்வளவு முக்கியம் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எங்க இருந்து இதை படிக்க ஸ்டார்ட் பண்றது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்கரிதம்ஸை எப்படி ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 4 டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை படிங்க. ஃபர்ஸ்ட் அரே. அரேனா என்னன்னு பாருங்க, அரேல நான் சொன்ன எல்லா ஆபரேஷன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸ்டாக்னா என்னன்னு படிங்க, ஸ்டாக்ல எல்லா ஆபரேஷன்ஸும் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கியூ, அதுக்கு அடுத்து லிங்க் லிஸ்ட். இந்த 4 டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபர்ஸ்ட் படிங்க. அடுத்து ஆல்கரிதம்ஸ். ஆல்கரிதம்ஸ்ல போறப்ப ஃபர்ஸ்ட் சர்ச் ரிலேட்டடா ஆல்கரிதம் படிங்க. ஒன்னு லீனியர் சர்ச் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. அடுத்து பைனரி சர்ச் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கோங்க. அடுத்து ஆல்கரிதம்லயே சார்ட்டிங் படிங்க. சார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் பபிள் சார்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. அடுத்து செலக்ஷன் சார்ட் எப்படி பண்றது அப்படின்றத கத்துக்கோங்க. சோ இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இந்த 4 ஆல்கரிதம்ஸ் இதை ஃபர்ஸ்ட் படிச்சு நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. அடுத்து உங்களால ரொம்ப ஈஸியா மற்றது எல்லாத்தையும் படிக்க முடியும். எப்படி இதை நான் படிக்கிறது, எங்க போய் நான் இதை படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, எரர்மெக்ஸ் கிளவர் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா நாங்க ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டார்டர் பேக்கை பை பண்ணி அதை பார்த்து நீங்க படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லைவ் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, எரர்மெக்ஸ் கிளவர்லேயே 21 days லைவ் ப்ரோக்ராம் நாங்கள் பண்றோம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நடக்கும். ஏர்லி மார்னிங் 6 to 7 இந்த மார்னிங்கே நீங்க உட்காந்து 21 days கண்டினியூஸா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல நல்ல நாலேஜ் இருக்கு, ப்ரோக்ராமிங்ல ஃபண்டமெண்டல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வாங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைனா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொன்ன இந்த 2 கோர்ஸ்க்கான லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கரிதம்ஸ் ரிலேட்டடா நாங்க ஏதாவது வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you next video. Bye bye.